ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறோம். ஏன்னு தெரியும் உங்களுக்கு, பப்ளிக் எக்ஸாம் எழுதி இருந்தோம். நம்ம புதுசாக பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கேட்ஃபிஷ், ரெக்டைல் கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்காக ஒரு ட்ரம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் ரொம்ப காலமாக இருந்தது தான். கொஞ்சம் மோசமான நிலமையில் இருந்தாலும் ஃபுல்லாக லீக் ஆகாது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சும்மா ஃபிஷ்ஷஸ் விட்டு பார்த்தேன், வாட்டர் லைட்டாக ஃபிட் பண்ணி. இப்போ திரும்ப ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே இதெல்லாம் விட்டுருவேன். பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய மீன் இருக்குது, அவனோட முள்ளை நீங்கள் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப வளர்ந்துட்டான். ஒரு அடி கிட்டக்கா வளர்ந்துட்டாங்க காய்ஸ். ஒரு அடி கிட்ட, கரெக்டாக ஒரு அடி கிட்ட இருக்கேன். பார்த்திங்கன்னா அப்படி இருந்தும் இந்த ஒரு அடி இருந்து இந்த டேங்க்குக்கு பர்ஃபெக்டாக சின்னமாக தெரியுதுன்னா, அப்போ ஒரு 2 அடி அலிகேட்டர்காரெலாம் நல்லா நீட்டாக வளரலாம். அதனால் இதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை தூக்கி காமிக்கிறேன். இப்போ ஓரளவு நான் தூக்க கற்றுக்கிட்டேன். பாடியை பிடிச்செல்லாம் தூக்க கற்றுக்கிட்டேன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்தா பார்த்தீங்களா கைஸ், ரொம்ப நேரமாக பிடிச்சிருக்கோமா? அப்போ பாருங்கள், தண்ணியில் வச்சோன்னே டப்புன்னு அடிக்க பாருங்களே. பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். அந்தா அது மாதிரி டப்புன்னு அடிச்சுட்டு ஓடும். அப்படிதான் முந்தானேத்து என் கையை கிழிச்சு விட்டுச்சு. பாருங்க கைஸ், பயங்கரமான அடி. எனக்கு கையெல்லாம் சரியான வலி. பார்த்திங்கன்னா நம்ம மாலியெல்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த க்ரே அண்ட் பிளாக்கில் இருக்கிற மாலி பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு காய்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெரிய மீனும் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகிருக்கும். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவன் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் ஆகுது. கரெக்டாக 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இயர்ஸாகவே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ்.